الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரமாகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடும் ரமலானுடைய மாதத்தில் சிறப்பு வாய்ந்த தொழுகையாக இருக்கிற இரவு தொழுகையை தொழுதவராக இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இறைவனுடைய மகத்தான அருளால் தொடர்ந்து முஸ்லிம்களின் வாழ்வும் மரணமும் என்கிற தலைப்பின் கீழாக முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள் எப்படி வாழ வேண்டும், அவர்களுடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும், முஸ்லிம்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை உறுதியான முறையில் பற்றி பிடித்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்கிற தகவல்களை நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய தகவல் சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய ஒரு வரலாற்று நிகழ்வைத்தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த சஹாபி அல்லாஹுடைய தூதர் நபிகல்லாருடைய காலத்தில் வாழ்ந்த அல்லாஹுடைய தூதர் நபிகல்லாருடைய பேச்சாளராக இருந்த ஒரு சஹாபி. இந்த சஹாபி இஸ்லாத்தை எந்த அளவுக்கு அல்லாஹுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் சிந்தித்து வாழ்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு சம்பவத்தை நாம் சொல்ல முடியும். ஒரு நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாட்டிற்கு ஒரு ஆளுநரை நியமிக்க வேண்டும், யாரை நியமிக்கலாம் என்கிற ஒரு ஆலோசனை கூட்டத்தை அல்லாஹுடைய தூதர் நபிகளார் நடத்துகிறார்கள். அந்த கூட்டத்தில் பெருவாரியான சஹாபாக்கள் அனைவரும் குழும்பியிருக்கிறார்கள். உமர், அபூபக்கர் போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் குழும்பியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் நபிகளார் கருத்தை கேட்குறாங்க, யாரை போடலாம், யாரை நியமிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கப்படுகிற சமயத்தில் அல்லாஹுடைய தூதர் நபிகளார் இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை சொல்கிறார்கள்.
அவர்களுக்கு மாற்றமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அபூபக்கர் இவரை காமிக்கிறாரு, இவரை நியமிங்கன்ட்டு. உமர் அவர் வேணாம், அவர் சரிப்பட்டு வர மாட்டார், இவரை நியமிங்க சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், உமரே, நான் சொல்லக்கூடிய கருத்துக்கு எப்போவுமே எதிர்மறையான கருத்துக்களை சொல்வதே உங்களுடைய காரியமாக இருக்கிறது என்று அபூபக்கர் அவர்கள் சொல்ல, அவர் நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, நான் அது சரி வராதுன்றது அடிப்படையில் தான் சொன்னேன் அப்படின்னு அவர் ஒரு பதிலை சொல்ல, இப்படியே இந்த பேச்சு அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறான். சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான்தாரிகளே. ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹுவை நம்பியவர்கள், அல்லாஹுடைய தூதரை நம்பியவர்கள், மறுமையை நம்பியவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, அல்லாஹுடைய தூதர் நபிகளாருடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள், உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறார். தொடர்ந்து அந்த வசனத்தினுடைய வார்த்தைகள், மற்றவர்கள்ட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி, குரலை வசதி மற்றவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி நபிகள் இடத்துல பேசாதீங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கிற அந்த செய்தியும் மறந்து அங்கே சத்தம், கூச்சம், குழப்பம் அதிகமாகிறது. அதான் அல்லாஹ் கண்டிக்கிறான். அல்லாஹுடைய தூதர் உயிருக்கு மேலானவர், கண்ணியத்திற்குரியவர், சிறப்பு வாய்ந்தவர், அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இவ்வளோ சவுண்டை உயர்த்துறீங்களே என்ற அடிப்படையில் அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறான். நீங்கள் இப்படி உயர்த்தி பேசினால் அன் தஹ்பத அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாத விதத்தில், நீங்கள் புரியாத விதத்தில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாக போயிடும், பார்த்துக்கோங்க, நீங்கள் அமல் செஞ்சு பிரயோஜனம் இல்லை, பார்த்துக்கோங்கன்னு அல்லாஹ் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை சஹாபாக்களை பார்த்து இறக்குகிறார். இந்த இடத்துல இந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவங்க இந்த வசனம் தன் குறித்து தான் இறக்கப்பட்டு விட்டது என்று எண்ணி பல நாட்களாக அல்லாஹுடைய நபியல்லாருடைய எல்லா சபைகளிலும் பங்கேற்கக்கூடிய, எல்லா விதமான விஷயங்களிலும் கலந்து கொள்ளக்கூடிய சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாட்களாக பார்க்க முடியலை. நபிகளாருடைய இயல்பான குணம் என்னவென்றால், ரசூலுல்லாஹ் ஒரு நபரை அதிகமாக பார்க்குறாங்க, எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியவராக இருக்கிறாருன்னா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஏன்பா வந்துட்டு இருந்தீங்களே, ஏன் வரல, என்னாச்சு அவருக்கு, வராமல் இருக்கிறார் என்றால் என்ன காரணம் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகளார் விசாரிப்பாங்க. அந்த அடிப்படையில் இந்த செய்தி, இந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹுடைய செய்தியை அல்லாஹுடைய தூதர் நபிகளார் விசாரிக்கிறாங்க. சாபித் பின் கைஸை சில நாளாக பார்க்க முடியலையே. இங்கே புகாரியில் இந்த செய்தியை பார்க்கலாம், 4846, அதே போன்று 3613வது இலக்கத்தில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எங்கே சாபித் பின் கைஸ் காணவில்லையே, என்னாச்சு அவருக்கு, உடல்நிலை சரியில்லையா அல்லது வெளியே எங்கேயாவது போயிருக்கிறாரா அப்படிங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்பொழுது அல்லாஹுடைய நபியல்லாஹ் இடத்துல சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் தான், நெருங்கிய உறவு, ஒரு பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறார், நான் வேணா என்னென்னு போய் விசாரிச்சுட்டு வரேன் என்று அல்லாஹுடைய நபியல்லாஹ் இடத்துல சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அப்படி சென்று அல்லாஹுடைய நபியல்லாஹ் இடத்துல கேட்கிறார்கள். அந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அவருடைய வீட்டினுடைய கதவை தட்டுகிறார்கள். அப்படி தட்டக்கூடிய சமயத்தில் அவர் திறக்கிறார். திறந்து பார்த்தா அவருடைய முகம் ரொம்ப ஒரு சோகமான நிலையில், ஒரு இழிவடைந்தவர்கள், ரொம்ப ஒரு பதற்றத்தில் இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நிலையில் அவருடைய முகம் காட்சியளிக்கப்படுகிறது. பார்க்குறதுக்கே மனுஷன் ரொம்ப அகோரமாக இருக்கிறார். என்னப்பாச்சு, ஏன் உடல்நிலை சரியில்லையா, என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரியாக கண்கள் எல்லாம் உள்ள வாங்கி ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே, என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த நேரத்தில் அந்த சஹாபி கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார்கள், நாம் எல்லாம் ஒரு சபையிலே அமர்ந்திருந்தோம், உங்களுக்கு நினைவிருக்கிறதா, அன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்கினான், அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நம்பிக்கை கொண்டவர்களே, நபியினுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை உயர்த்தி பேசாதீர்கள் என்ற வசனத்தை இறக்கினா ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம். அந்த வசனத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொன்னானே, அன் தஹபதஹும் அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாக போயிடும் இந்த மாதிரி செஞ்சா அப்படின்னு அல்லாஹ் கடுமையான முறையில் பேசினானே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கணும். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வசனம் என் குறித்து தான் இறங்கப்பட்டு விட்டது. ஏன்னா இவர் ஏற்கனவே நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், நபிகளாருடைய பேச்சாளர், இவர் பேசினார் என்றால் கணீர் குரலோடு
பல பேர் இருக்கக்கூடிய சபையில் இவருடைய குரல் தனியாக கேட்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவர், குரல் வளம் படைத்தவர் இந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள். அதனால் இவர் என்ன நினைக்கிறார்னா, நாம் சாதாரணமாக பேசினாலும் அல்லாஹுடைய நபியல்லாருடைய குரலை விட அதிகமாகத்தான் கேட்கும், உயர்ந்துதான் கேட்கும், எப்படியும் நம்முடைய குரல் அதிகமாக தான் வரும், நாம் நரகவாசி ஆயிட்டோம், நாம் என்ன நன்மை செஞ்சாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான், நாம் செய்கிற எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் அழித்து விடுவான், தொழுகையாக இருக்கட்டும், என்ன நன்மை நோன்பாக இருக்கட்டும், எந்த நன்மையாக இருந்தாலும் அல்லாஹ் அழித்து விடுவான், அதான் அல்லாஹ் சொல்கிறானே. அப்போ நம்ம அறியாத விதத்தில் நம்முடைய நன்மையெல்லாம் போயிடும் அல்லாஹ் எச்சரிக்கிறானே, அந்த எச்சரிக்கைக்குரியவன் நான் நரகத்திற்குரியவனாக மாறிவிட்டேன், அனமின் அஹ்லின்னார், நான் நரகவாசி ஆகிவிட்டேன் என்ற அந்த துக்கத்தில் தான் நான் அழுது இந்த மாதிரி ஆகிவிட்டேன் என்று அந்த நேரத்தில் சொல்கிறார்கள். அப்போ இந்த செய்தியே அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்து அப்படியே சொல்கிறாங்க. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்களோ அது எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அப்போ அல்லாஹுடைய தூதர் நபிகளார் முதல் வார்த்தையாக சொன்னார்கள், பல், அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் சொல்வது போன்று சாபித் பின் கைஸ் அவர்கள் சொல்வது போன்று அவர் நரகவாசி எல்லாம் கிடையாது, இன்னக லஸ்த மின் அஹ்லின்னார், நீங்கள் நரகவாசி கிடையாது, வலாக்கின், என்றாலும் நீங்கள் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசி என்கிற நன்மாராயத்தை நீங்க போய் சொல்லிட்டு வாங்க சாபித் பின் கைஸ் அவர்கிட்ட என்று அல்லாஹுடைய நபியல்லார் அந்த சஹாபியை அனுப்புகிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஏன் ரசூலுல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திற்கு கொண்டு நன்மாராயம் சொன்னார்கள்? அவருடைய உள்ளத்தில் இருந்த ஈமான், தன்னுடைய வாழ்க்கையை நாம் தவறான முறையில் வாழ்ந்து விட்டோமோ, இறைவனுடைய வார்த்தைகளுக்கு மாற்றமாக வாழ்ந்து விட்டோமோ, அல்லாஹ்வுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக இருந்து விட்டோமோ என்கிற அந்த பதட்டம், அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் மீறி விட்டோமோ என்கிற திடுக்கம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. நம்முடைய உள்ளத்தில் அப்படி இருக்கிறதா? எத்தனை விதமான விஷயங்களை, எத்தனை விதமான வசனங்களை, எத்தனை விதமான நபிமொழிகளை புறந்தள்ளி விட்டு செல்கிறோம், சர்வ சாதாரணமாக கடந்து விட்டு செல்கிறோம், பார்த்து கொள்ளலாம் அல்லாஹுதானே என்கிற ஏளனத்தோடு சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு சின்ன வசனம் இறக்கப்படுகிறது, அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய பதபதைப்பு, நாம நரகவாசி ஆகிவிட்டோமோ என்கிற எவ்வளவு பெரிய கவலை. மூமின்கள் அப்படித்தான் கவலைப்படுவார்கள். அல்லாஹுடைய வசனம் இறக்கப்பட்டால், இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹுடைய வசனம் அவர்களுக்கு கூறப்பட்டால், வஜலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். தவறு செய்தார்கள் என்றால், அதிலே மீறி சென்றார்கள் என்றால், ஆஹா அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறானா, நான் அதை மீறி போய்கிட்டு இருக்கிறானா, உடனடியாக அவர்கள் உள்ளங்கள் நடுநடுங்கி அதிலே அவருடைய ஈமான் அதிகரித்து அல்லாஹுடைய வசனங்களை கேட்டவுடன் தங்களை சீர்திருத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் மூமின்கள். அப்படிப்பட்ட நிலையில் சாபித் பின் கைஸ் அவர்கள் வாழ்ந்தார்களே. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் நரகவாசி கிடையாது, அவர் சுவனவாசி, சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொன்னார்கள். சொல்லப்பட்ட நபர்களில் ஒருவர். சரி, சுவனவாசின்னு சொல்லப்பட்டோம், நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு வாழ்ந்தாரா? தன்னுடைய மரணம் வரை தன்னுடைய வாழ்க்கை இஸ்லாத்திற்காக வாழ்ந்தார். தன்னுடைய இறுதி நாட்கள் வரை அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்த ஒரு மனிதர் இந்த சாபித் பின் கைஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி. எப்பேற்பட்ட நிலையில் வாழ்ந்தார் தெரியுமா? அவருடைய மரண தருவாய் எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு நேரத்தில் முசைலமா என்று சொல்லக்கூடிய, தானும் அல்லாஹுடைய தூதர்தான் என்று வாதிட்ட ஒருவன் நபிகளாருக்கு முன்பாக நிற்கிறான். அப்படி நிற்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹுடைய தூதர் நபிகளார் ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு, அல்லாஹுடைய தூதர் நபிகளார், என்னிடத்திலிருந்து இதை கூட நீ தட்டி பறிக்க இயலாது, உன்னால் முடியாது, எனக்கு பதிலாக சாபித் பின் கைஸ் அவர்கள் உன்னிடத்தில் உரையாடுவார், பேசுவார் என்று சொல்லப்பட்ட ஒரு நபர் இந்த சாபித் பின் கைஸ். அல்லாஹுடைய தூதர் நபிகளாருடைய பேச்சாளர். அதே நிலையில் ஹஸ்ஸான் பின் சாபித் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவரும் இருக்கிறார். அவர் கவி நடையில் பதில் சொல்வார். கவி நடையிலேயே அவர் எதிரிகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நபராக அல்லாஹுடைய நபிகளார் வைத்திருந்தார்கள். அப்போ அவரிடத்துல சாபித் பின் கைஸ் அவர்கள் பேசுவார்கள். முசைலமா இடத்துல இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே அல்லாஹுடைய நபிகளார் மரணத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் கழிந்ததற்கு பிறகு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் முசைலமாவை நோக்கி ஒரு படை புறப்பட்டு செல்கிறது யமாமா போருக்காக வேண்டி. அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் அந்த யமாமா போரிலே இந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். முதல்ல சொன்ன செய்தியை அவர் பயந்து போய் தன்னுடைய வீட்டிலேயே இருந்தாரே அல்லாஹுடைய நடுக்கத்தால், அந்த செய்தியும் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறாங்க. இப்போ நாம் சொல்கிற அந்த செய்தியும் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தான் அறிவிக்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால்,
புகாரியில் 28:45 என்கிற இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் எந்த நேரத்தில் சொல்கிறாங்கன்னா, பிற்காலத்தில் தன்னுடைய மகன் அவரிடத்தில் இதை நினைவு கூறுகிறார்கள், யமாமா போரை பற்றி நினைவு கூறுகிறார்கள். அதில் நடந்த இந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தியாகத்தை பற்றி அந்த இடத்துல சொல்கிறார்கள். மூசா இப்னு அனஸ் என்று சொல்லக்கூடிய பின்னால் வந்த தாபி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹுடைய மகன் அவரிடத்துல சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது, நாங்கள் அந்த முசைலமாவுக்கு எதிராக யமாமா போரிலே களம் கண்டு கொண்டிருந்தோம். எந்த அளவுக்கு என்றால், முஸ்லீம்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. முஸ்லீம்கள் புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய அளவிற்கு, பின்வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான போராக அந்த போர் இருந்தது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களும் இருந்தார்கள். அவர்கள் சிறிது நேரத்தில் அப்படியே அந்த போர்க்களத்திலிருந்து அவருடைய கூடாரத்துக்கு போனாங்க. என்னடா அது, போர் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, எதிரிகளிடத்தில் கடுமையான முறையில் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, இவர் என்னன்னா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்களும் பின்தொடர்ந்து போகிறாங்க. ஏன் போகிறாரு, இவர் எதுக்காக போகிறாரு அப்படின்னு பின்னால் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. போனால் அவர் கூடாரத்தில் போய் உள்ளே போயிட்டு அவர் அணிந்திருந்த ஆடையை கழட்டி விட்டு அவர் ஒரு வெண்மையான ஒரு ஆடையை அணிந்து கொள்கிறார். அவருடைய உடலில் அத்தரை நறுமணத்தை பூசிக்கொள்கிறார். அப்போ அனஸ் ரலியல்லாஹு கேட்குறாங்க, என்ன சித்தப்பாவே, ஏன் இப்படி நீங்கள் போர் நடந்துக்கிட்டு நீங்கள் பாட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கப்படும் பொழுது சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள், இந்த ஆடை என்னுடைய கஃபன் ஆடை, நான் அந்த போர்க்களத்தில் இறந்ததற்கு பிறகு எனக்கு அணிவிக்கப்படக்கூடிய ஆடையை நான் இப்பொழுதே அணிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை நாம் பார்த்திருக்க மாட்டோம். ஒரு போர்க்களத்திற்கு செல்கிறார் என்றால் போர்க்களத்திலே வெற்றியும் உண்டு, வீர மரணமும் உண்டு, இரண்டும் இருக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்வு இந்த போர்க்களத்தில் இறைவனுடைய பாதையில் யார் தன்னை தூதர் என்று வாதிட்டானோ அப்படிப்பட்டவனுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக யார் இருந்தானோ அந்த போர்க்களத்தில் இஸ்லாத்திற்காக வேண்டி என்னுடைய உயிரை நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எல்லாவற்றுக்கும் தயாரான நிலையில் அவர் அந்த போர்க்களத்தில் சென்றடைகிறார். அக்தரை பூசிக்கிட்டு வெள்ளை ஆடையை அணிந்து கொண்டு அந்த கஃபன் ஆடையை கட்டிக்கொண்டு அவர் அந்த போர்க்களத்தில் இறங்குகிறார். எந்த அளவுக்கு என்றால், இவரிடத்தில்தான் அந்த கொடி இருந்தது, இஸ்லாமிய கொடி இருந்தது. அந்த கொடியை இவர் தன்னுடைய கால்களை சிலது கொஞ்சம் மணலை தோண்டி அந்த இடத்துல காலை புதைச்சிக்கிட்டு அந்த இடத்துல வீரமான முறையில் அந்த கொடியை சுமந்து கொண்டவராக நின்று கொண்டிருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த சாபித் பின் கைஸ் அவர்கள் நிற்கிறார்கள். இறுதியிலே அவர்கள் அந்த போர்க்களத்தில் கொல்லவும் படுகிறார்கள். யார் அல்லாஹுடைய தூதர் நபி அல்லாஹ்வுடைய வாயால் சுவனவாதி என்று சொல்லப்பட்டாரோ அவர் உண்மையிலேயே சுவனத்திற்குரியவர் தான், ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றவராக மரணித்த அந்த செய்தியை நான் பார்த்தேன் என்கிற அடிப்படையில் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை பின்னால் சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, தங்களுடைய வாழ்க்கை வாழும் பொழுதும் இறைவனுடைய ஒரு வார்த்தைக்கு மாற்றமாக என்னுடைய வாழ்க்கை இருந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் எவ்வளவு தெளிவான முறையில் வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு ஏற்ப தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவன் சொன்னால் இதை செய்ய வேண்டும், என்னுடைய அமல்களை நான் நாசமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு செயலை செய்துவிடக்கூடாது, ஆகா நான் செய்துவிட்டேனா என்கிற கலக்கத்தோடு அவருடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருந்தார்களே. சர்வ சாதாரணமாக முஸ்லிம்கள் மத்தியில் பார்க்கிறோம், ஏராளமான பிதாத்துகள், ஏராளமான தவறான வழிமுறைகள், அல்லாஹ் காட்டித்தராத, அல்லாஹுடைய நபி அல்லாஹ் சொல்லித்தராத பல்வேறு விதமான செயல்களை செய்கிறோம். அல்லாஹ் தெளிவாகவே சொல்கிறான், அல்லாஹ்வை விடுத்துவிட்டு நீங்கள் எதை கடைபிடித்தாலும் சரி, எதை ஒரு நன்மையாக அமலாக செய்தாலும் சரி, அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்களுடைய அமல்கள் நாசமாகத்தான் போகும் என்று அல்லாஹ் தெளிவான முறையில் எச்சரித்திருந்தாலும் கூட இன்றைக்கு காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். எப்படி மாற்றிக்கிறது என்ற பெயரால் இன்றைக்கு அதில் ஈடுபடக்கூடிய முஸ்லீம்களை பார்க்கிறோமே. இதை சற்றாவது யோசித்து பார்க்க வேண்டாமா? நாம் அமல்கள்லாம் நாசமாக போயிருமே, நாம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான நல்ல அமல்களும் இல்லாமல் நாம் கைசேதத்திற்குரியவளாக மாறிவிடுவோமே என்கிற அந்த பய உணர்வு இருக்க வேண்டுமா இல்லையா? அந்த பய உணர்வு இருந்தால் இது மாதிரியான காரியங்கள் செய்வாங்களா? என்னங்க 20 ரக்காத் தொழுதா என்னங்க நன்மை தானுங்க அப்படிங்கிற அடிப்படையில் செய்கிறோமே. நபிகள்லாம் சொல்லி தந்தார்களா? சர்வ சாதாரணமாக அதில் ஈடுபடக்கூடியவளாக, அதில் கலந்து கொள்ளக்கூடியவளாக இருக்கிறோமே. இது மாதிரியான விஷயங்கள் ஏராளம் சொல்லலாம். அதெல்லாம் அல்லாஹுவால், அல்லாஹுடைய தூதரால் சொல்லித்தரப்படாத ஒரு அமல், அதனால் எந்த விதமான நன்மைகளையும் நாம் அடைந்து கொள்ள முடியாது என்கிற நிலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? இவர்கள் யோசித்தாங்களே, அமல்லாம் நம்ம நாசமாக போயிருமோ, நம்ம நரகவாசியாக மாறிடுவோமோ என்கிற பய உணர்வு இருந்ததே, அந்த பய உணர்வு ஏன் நம்மிடத்தில் இல்லை?
சர்வசாதாரணமாக நம்ம பல்வேறு விதமான விஷயங்கள், ஒரு மௌத்தா போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக வேண்டி ஃபாத்தியா ஓதுறது, அவங்களுக்காக வேண்டி உணவை பரிமாறுவது, இது நபிகளார் கற்றுத் தந்தார்களா? 7ஆம் ஃபாத்தியா, 10ஆம் ஃபாத்தியா, 40ஆம் ஃபாத்தியா என்று இது மாதிரியான காரியங்களை செய்கிறோமே. இல்லைங்க, காலங்காலமாக செஞ்சுட்டோம், ஃபாத்தியாலாம் ஓதலைங்க, சாப்பாடு மட்டும்தாங்க. இது யாருடைய வழிமுறை? நபிகளார் என்ன சொன்னார்கள்? இறந்தவர்களுக்காக செய்ய வேண்டிய அமல்கள் எத்தனை? அந்த அமல்களை எல்லாம் விட்டுவிட்டு யாரும் கற்றுத்தராத, அல்லாஹ்வுடைய நபிகளாரால் சொல்லித்தரப்படாத இது மாதிரியான ஒரு விஷயத்தை காலம் காலமாக எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற பெயரால் நாம் செய்வோம் என்றால் இது எந்த வகையில் நியாயம்? எந்த வகையில் இறைவனால் அங்கீகரிக்கப்படும்? யோசித்து பார்க்க வேண்டும். இப்படி ஏராளமான விஷயங்களை செய்கிறோம். நம்முடைய வாழ்விலும் சரி, நம்முடைய இறுதிக்கட்டம் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கணும். வாழ்க்கையில் சரியாக வாழலைன்னா, வாழும் பொழுதே இப்படி சர்வ சாதாரணமாக மனம் போன போக்கில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய இறுதிக்கட்டம் எப்படியாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வு தெளிவாக இருந்தால்தான், நம்முடைய வாழ்வில் உறுதியாக இருந்தால்தான் இறுதி கட்டமும் சரியான முறையில் அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நாம் தெளிவான முறையில் கொண்டு வர முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் சஹாபாக்கள் கட்டமைத்தார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவனுக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். இறுதி வரை, மரணம் வரை அதை சரியான முறையில் கடைபிடித்தார்கள் என்கிற செய்திகளை ஏராளம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த செய்தியை நம்ம பார்த்துருக்கிறோம். இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம படிப்படியாக ஏற்று நம்முடைய செயல்பாடுகளை சீர்திருத்தக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.